Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 615 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். ஒரு ஆணுடைய வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான ரெண்டு தருணங்கள் இருக்கு. ஒன்னு அந்த ஆண் திருமணம் செய்து கொள்ளும் போது, இன்னொன்னு அந்த ஆணுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த ஒரு குழந்தைய கையில வாங்குறாங்க இல்லையா, அந்த ரெண்டு மூமெண்ட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத மூமெண்ட்டா அவங்க வச்சிருப்பாங்க. வெல், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல பிரச்சனைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா அப்போ அந்த ஆணுடைய உலகம் லைட்டாக ஷேட்டர் ஆகும். ஆனால் அதே பிரச்சனை ஒரு அமானுஷமான பிரச்சனையாக வந்தது அப்படின்னா அப்போது அந்த ஆணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கோபி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சென்னையிலிருந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்ததா வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. கோபி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன்தான். ஸோ இங்கே தான் வந்து சென்னையில் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிடையாதுங்க, பெங்களூர். ஸோ பேசிக்கலாக இவங்க பெங்களூர்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. ஸோ இவங்களுடைய 2 வம்சாவளியாக இங்கே தான் வந்து இருக்காங்க. ஸோ சென்னை வாசிகளாகவே மாறிட்டாங்க. இருந்தாலும் பெங்களூரில் இவங்களுடைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ஸோ கோபியோடைய அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பெங்களூர் தான். ஸோ அங்கேருந்து தான் அவங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, நான் எப்படி பெங்களூர்லேருந்து கல்யாணம் பண்ணி சென்னையில் வந்து வாழ்கிறனோ அதே மாதிரி என் பையனுக்கும் பெங்களூர்லேருந்து தான் ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை. ஸோ கோபியும் படித்து முடிக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு, எல்லாமே சூப்பராக சம்பாரித்து ப்ராப்பராக செட்டில் ஆகிடுறாருங்க. சரி, இப்போ பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, பையனுக்கு பொண்ணு தேடுவோம் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் பொண்ணு தேடுறாங்க. இவங்களும் ஒரு 4-5 பொண்ணை பார்க்குறாங்க, ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஒரு 6ஆவதாக ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகு. அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க, வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சென்னைக்கு வர்றதுக்கும் தயார், சென்னையில் வந்து அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லி, சரி ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பொருத்தம் பார்த்துருக்காங்க. ஜாதக பொருத்தமும் சூப்பராக ஒத்து போகுதுங்க. சரி, எல்லாமே பக்காவாயிடுச்சு. ஒரு வாட்டி ஃபார்மாலிட்டிக்காக நம்ம வந்து ஒரு பெண் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ பெண் பார்க்கறது போகிறது அப்படின்னா இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் பெரியவங்க, அதுக்கப்புறம் அவங்க குட்டி வாண்டுங்க எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக போவாங்க இல்லையா, அப்படி தான் கோபியோடைய ஃபேமிலி வந்து போயிருக்காங்க. என்னதான் இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அங்கே இவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாதுங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ பெங்களூருக்கு போய் இறங்குறாங்க. ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க ஒரு ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் 3ஆவது மாடி 3 ரூம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. 333, 332 and 331. ஸோ கோபி வந்து சொல்லிடுறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன ரூமில் வேணால் இருந்துங்கப்பா, 333 ரூம் எனக்கு கொடுத்துருங்க, நான் தனியாக இருக்கணும், என்னுடைய வருங்கால மனைவி கிட்ட நான் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிடுறாரு. சரிடா எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் கோபியோடைய அக்கா பசங்க அவங்கெல்லாம் ஒரு ரூமு, அதுக்கப்புறம் கோபியோடைய அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இன்னொரு ரூம் எடுத்துடுறாங்க. ஸோ 3 ரூமே அடுத்தடுத்த ரூம் போய் தங்கிடுறாங்க. கரெக்டாக ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு 3ஆவது மாடிக்கும் போயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கோபியும் இவருடைய ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆன உடனே அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குங்க. அதாவது ஏசி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் அப்படியே விட்டுருந்தா ரூம் எவ்வளோ சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில்னஸை கோபி ஃபீல் பண்ணுறாரு. இவர் யோசிக்கிறாரு, பெங்களூர் சில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, வாட் அ மிராக்கிள் யா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே, சரி இப்போ நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம், அதுதான் வருங்கால மனைவியாச்சே, எப்படியும் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், அப்படியே ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனு இப்படிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி பட்டன் ஃபோன், இந்த 1100 டைம்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 1100, நோக்கியா 3310 இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்களும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இவர் வச்சிருக்காரு. ஃபோன் அடிக்கிறாரு அந்த பொண்ணுக்கு, அவங்களும் ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி
அப்படியே இவ்வளோ அந்யோன்யம் ஆயிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருது, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருது. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பொண்ணு பார்க்குறதுன்றது ஒரு சாங்கியம் இருக்கு இல்லையா, அந்த சாங்கியத்துக்காக தான் வந்திருக்காங்க. அந்த டைமில் நம்ம என்கேஜ்மெண்ட்டும் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ கோபி அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே போகிறாருங்க. ஒரு மிகப்பெரிய ஜன்னல் அங்கே இருக்குது. ஜன்னலுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனை போட்டிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனை நகர்த்துறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஹோட்டல் ரூம் ஒரு 333 இருக்கார்ல, அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காலி கிரவுண்டுங்க. எதுவுமே கிடையாது. என்னடா இவ்வளோ காலி கிரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வேறு ஏதாவது இருக்கான்னு எட்டி பார்த்தா, அந்த காலி கிரவுண்டுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்குங்க. சுடுகாட்டில் அப்போ தான் ஒரு பொணத்தை வந்து எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இது சுடுகாடா, சுடுகாட்டுக்கு முன்னாடியா நின்றுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோபியோடைய ஃபோன் பேசிக்கிட்டே அந்த ஜன்னலை மூடுறாரு. இதை கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டா வந்து அவங்க ஏதாவது இவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்களேன்னு சொல்லி இவர் கெத்து காட்டுறாருங்க. கெத்து காட்டிட்டு அப்படியே ஜன்னலை மூடிட்டு இவர் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காருங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்து பேட்டரி இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆகிடுது. சரி பேட்டரியை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி சார்ஜை போட்டு விட்றாரு. சார்ஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஈவினிங் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக அசம்பிள் ஆகுறாங்க, வெளியே போகிறாங்க. அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் இவங்க வந்து பொண்ணு பார்க்க போகிறது. ஸோ அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இவரும் கோபி திரும்பியும் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்க ரூமில் வந்து இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு குழந்தைங்க ரூமில் வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு வந்து கத்துதுங்க அந்த குழந்தை. அதாவது கோபியோட ரூமில் தான் அந்த குழந்தை இருக்குது. கத்துது. கோபிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. ஐயோ இருமா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னா அப்படியே கத்திக்கிட்டு அழுகுது. அந்த குழந்தை கத்துற சவுண்டை கேட்டு பக்கத்து ரூம்லேருந்து அவங்க அம்மா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா, அதுக்கப்புறம் கோபியோட அண்ணன் தம்பி எல்லாருமே ஓடி வந்து பாப்பா என்னாச்சு பாப்பா அப்படின்றாங்க. அங்கே பாருங்க அந்த கண்ணாடியில் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கண்ணாடியை பார்த்து கை காட்டி அழுதுகிட்டே இருக்கு. என்னடா இருக்குடா கண்ணாடியில் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. கண்ணாடியில் எதுவும் தெரியல, இவங்களுடைய முகம் தான் தெரியுது. கோபி பாப்பா என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்ணாடியில் ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருந்தது. ஒரு மாதிரி மொட்டை அடிச்சு ஒரு மாதிரி இந்த ஐப்ரோலாம் எதுவும் இல்லை, கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகுது. இல்லை பாப்பா இதெல்லாம் பயப்படாத, நீ நார்மலாக இரு, சும்மா ஏதாவது ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்து நீ பயந்துருப்பேன். இது மாதிரி இங்கே பொம்மை கிம்மெல்லாம் இருக்குது, ஒருவேளை கோபியை ஃபோன் பேசி இந்த பக்கம் நடந்து வரான், அவங்க கூட உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், பாப்பா பயப்படாத அப்படின்றாங்க. கோபி வேற டேய் ஒரு மாப்பிள்ளையாக போகிறன்ற ஒரு மரியாதையே இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறீங்களாடா, ட்ரோல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. கோபி மட்டும் அந்த ரூமில் இருக்காரு. கோபிக்கு ஒரு டவுட்டு. பாப்பா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தது, நான் பாட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். கண்ணாடியை பார்த்து பாப்பா வந்து மேக்கப் தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஏன் பாப்பா அழுகணும், அப்போ இந்த ரூமில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ளே கோபி பக்கத்தில் யாரோ வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு வருது. கரெக்டாக பெட்டு வந்து அமுங்குதுங்க. என்னடா இது யாரோ இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கும் போதே இந்த மாதிரிலாம் நடக்குது. சரி ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதோம்மா கால் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் ஜன்னலை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, ஜன்னலை ஓப்பன் பண்ணி என்ன வியூ பார்க்க போகிறோம், அந்த இடத்துல ஒரு சுடுகாடு இருக்குது. இந்த தடவை ஏதாவது பணத்தை எரிச்சுக்கிட்டு திடீர்னு அந்த பணம் எரிஞ்சு உட்காந்துதுன்னா நம்மளுக்கு இன்னும் பீதி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி ஜன்னலை மூடிட்டு வந்து அப்படியே பெட்டு மேலே உட்கார்றாருங்க. பெட்டு மேலே உட்காந்தா திரும்பியும் இவர் கூடவே யாரோ நடந்து வந்து இவர் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல். என்னடா திரும்பியும் யாரும் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கேடா. சரி பாப்பா அந்த கண்ணாடியை தானே சொன்னால், கண்ணாடியில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக எழுந்து நடந்து போகிறாருங்க. கரெக்டாக கண்ணாடியை பார்க்குறாரு. இவருடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து ப்ராப்பராக கரெக்ட் பண்ணுறாரு. கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கோபி எவ்வளோ அழகாக இருக்கடா, உனக்கு என்னடா குறைச்சல், நாளைக்கு போய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிற, பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அப்படியே என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோபி கூட தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. இவருடைய கண்ணை தேய்ச்சிட்டு உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியில் கோபியோடைய உருவம் தானே தெரியணும், ஆனால் கண்ணாடியில் கோபியோடைய உருவம் தெரியலங்க.
அதுக்கு பதிலாக ஒரு கருகருன்னு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் கூட கிடையாது. அப்படியே ஃபுல்லாக எங்கேயும் ஷைனிங்கு, முழுன்னு அந்த கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசாக வந்து இருக்குங்க. வாயெல்லாம் அப்படியே கிழிஞ்சு அப்படியே ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு உருவம். அப்படியே அந்த உருவம் வந்து சிரிக்கிற மாதிரி இவருடைய கண்களுக்கு தெரியுதுங்க. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோன்ட்டு கண்ணை தரைச்சி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவருடைய உருவம் தான் தெரியுது. இவருக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, பாப்பா எக்ஸாக்டாக சொன்ன அதே மாதிரி இந்த உருவமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு பயங்கரமாக புல் அரிக்குது. இந்த மாதிரி ஒரு பயங்கர ப்ரெஷரில் வந்து கோபி இருக்கார். என்னடா இது, பாப்பா சொன்ன மாதிரியே இருக்கே, சரி நம்ம போயிட்டு தனியாக உட்காருவோம், கொஞ்சம் தண்ணியை குடிப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்கிறாருங்க. தண்ணியை குடிச்சிட்டு தண்ணி ஜக்கை வந்து அங்கே இருக்கிற டேபிள் மேலே வைக்கிறாரு. டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாரு, பெருமூச்சு விடுறாரு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் சைலண்ட் ஆகுது. 5 நிமிஷம் கழிச்சு திடீர்னு அந்த கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆட ஆரம்பிக்குதுங்க. கரக்குன்னு ஆட ஆரம்பிக்குது. அந்த கண்ணாடி ஆடும்போது இவர் அப்படியே பார்க்குறாரு, லிட்ரலாக கண்ணாடியெல்லாம் ஆடுதேடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் மெதுவாக எழுந்துக்கிறாருங்க. எழுந்து அப்படியே இவர் காலடி எடுத்து வைக்கிறாரு. இவருடைய காலடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக எடுத்து வைக்கிறாரு, சவுண்டே கேட்காத மாதிரி. ஆனால் இவர் கூட வேறு யாரோ நடந்து வர மாதிரி, அதுவும் இப்படி தம் 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 அப்படின்னு சவுண்டு கேட்குதுங்க. இந்த தம்முன்னு சவுண்டு கேட்ட உடனே இவருடைய மனசெல்லாம் அப்படியே பதற ஆரம்பிக்குது. என்னடா நான் மெதுவாக நடக்கிறேன், சவுண்டே கேட்கக்கூடாது, ஆனால் இங்கே என்னமோ தம்முன்னு சவுண்டு கேட்குது, யாரோ நடந்து வர மாதிரியே சவுண்டு கேட்குது. ஓ, நம்மளுடைய அம்மா அப்பா ரூமுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் இவர் வந்து ரொம்ப கெத்து காட்டுற மனுஷனாச்சே, அங்கே போனால் எல்லாரும் கலாய்ப்பாங்க, வேணாம் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி மெதுவாக கண்ணாடியை மெதுவாக அப்படி எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா கண்ணாடியில் இவருடைய உருவம் தான் தெரியுது. அப்பாடா, நான் கூட ஏதோ நினச்சிட்டேன்ப்பா, நம்ம உருவம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி திரும்பியும் கண்ணாடியில் போயிட்டு இவர் வந்து அப்படியே ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணின்னு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கிறதே பேயினால பயங்கர பீதியில் இருக்காரு. அப்போயும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் பின்னாடி இருந்து யாரோ ஓடுற மாதிரி ஒரு பிம்பம் வந்து தெரியுது. இவர் திரும்பி பார்க்குற உண்மையிலேயே அந்த இடத்துல யாரோ ஓடின மாதிரி ஒரு பிம்பம். அதுக்கப்புறம் திடீர்னு இவரை சுற்றி இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து பயங்கர சில்லுன்னு ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே இவருக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. ஃபேனும் போடல, ஏசியும் போடல, ஜன்னலும் மூடி இருக்குது, கதவும் மூடி இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல சில்னஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பட்டுன்னு திரும்பியும் கண்ணாடியில் பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்த்தா திரும்பியும் அதே உருவம், அதே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருகருன்னு கண்ணுக்கிண்ணெல்லாம் பெருசாக ஒரு மாதிரி வியோடாக அந்த உருவம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவர் ஃபாஸ்ட்டாக ரூமை விட்டு வெளியே போகிறாருங்க. நேராக போனால் அந்த இடத்துல குமார்னு ஒரு அங்கிள், இவருடைய மாமா, 3வது ரூமில் 331 இருக்கிறாரு. அவருடைய ரூமுக்கு வந்து போகிறாரு. அவர் மட்டும் தனியாக இருக்காரு. என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்னா, இல்லை மாமா, எனக்கு என் ரூமில் தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு மாமா, என்னால் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தேன். டேய், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஆள்கிட்ட நீ நல்லா பேசிக்கிட்டு இருந்த, ஃபோனில் கடலை போட்டுக்கிட்டே இருந்த. இப்போ உன்னுடைய ஃபோனில் சார்ஜ் கம்மியான உடனே இங்கே வந்துட்டியா என்கிட்ட கடலை போடுறதுக்கு? என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? உன் மூஞ்சி ஏதோ பேய் அடைஞ்ச மாதிரி இருக்குது, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நார்மலாக தான் இருக்கேன். சும்மா நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லையா, நர்வஸு, அதனால தான். டேய், பொண்ணு சும்மா நார்மலாக தான்டா பார்க்க போகிறோம், என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் தான் ஆல்ரெடி 2 பேரும் அந்யோன்யமாக பேசிக்கிட்டீங்களா, உங்களுக்கு என்னடா டென்ஷனு அப்படின்னு ஏதோ ஒன்று பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. திருவி கேட்கும்போது கோபி வந்து சொல்கிறாரு, இல்லை மாமா, பாப்பா சொல்லிச்சு இல்லையா, இந்த மாதிரி கண்ணெல்லாம் பெருசாக மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு உருவம் வந்தது, அந்த உருவம் எக்ஸாக்டாக நானும் பார்த்தேன் மாமா கண்ணாடியில். டேய், என்னடா நீ சொல்கிற, அது சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தை, ஏதோ ஒன்று தெரியாமல் சொல்லுது, நீ வேற என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய இதில் எப்படா உருவம்லாம் தெரியும், உன் உருவத்தையே பார்த்து நீ பயந்துருப்படா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கே உண்டான மகத்தான தோணியில் வந்து இவரை கலாய்க்கிறாருங்க. என்ன மாமா நீ வேற கலாய்க்கிற, நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாமா, உண்மையிலே என்னுடைய ரூமில் அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு. சரி வா, நானும் வரேன், வா போகலாம் அப்படின்னு மாமாவும் கோபியும் நடந்து வராங்க. ரூம் நம்பர் 333 உடைய டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா மாமா கேட்குறாரு, டேய் எவ்வளோ நேரம்டா ஏசியை போடுவேன், ஏற்கனவே பெங்களூர் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது, ஏசியே தேவையில்ல, அவன் ஃபேன் போடாமல் தூங்கிக்கிட்டு இருக்கான், ஏசி எவ்வளோ நேரம் போட்டு இவ்வளோ சில்லுன்னு ஆக்கி வச்சிருக்கேன், எப்படா நீ இருக்கிற அப்படின்னா, மாமா நான் ஃபேனும் போடல ஏசியும் போடல மாமா, அதுதான் நான் சொல்கிறேன், என் ரூம் மட்டும் பயங்கர சில்லுன்னு இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் கூடவே யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு மாமா அப்படின்றார். டேய், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதரா, சரி நான் கூட இருக்கேன், வா எதுவும் பயப்படாதவா, நம்ம 2 பேரும் இந்த ரூமில் இருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காராருங்க. கரெக்டாக அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த ரூம் நம்பர் 333 இருக்கிறாங்க. பாத்ரூமில் யாரோ தண்ணியை திருவி விட்ட மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. பக்கெட்டில் வந்து தண்ணி ஃபில் ஆகுது. கோபிக்கு கன்ஃபார்மாக ஞாபகம் இருக்குது,
அவர் வந்து குளிக்கிறாரு, குளிச்சுட்டு பக்கெட்டை கவுத்து போட்டுட்டு தான் வந்திருக்காரு. மாமா பாத்ரூமுக்கு நான் தான் மாமா போனேன், பக்கெட்டை கவுத்து போட்டு வந்தேன், இப்போ போய் செக் பண்ணுறேன், தண்ணி திருவி விட்ட சவுண்டெல்லாம் வருதுன்னு சொல்லி எழுந்து போய் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே டேப்பை யாரோ திருவி விட்டுருக்காங்க. கவுத்து போட்ட பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி போட்டிருக்கு. அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி ஃபில் ஆகிக்கிட்டே இருக்குது. மாமா தண்ணி ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு மாமா, என்ன மாமா இது, நமக்கு நான் இல்லாத போது வேறு யாராவது வந்தாங்களான்னு தெரியல, சரிடா யாராவது பாப்பா கேப்பா வந்துருக்கண்டா, மூடி விடு, நம்ம வந்து திரும்பி உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பெல்லாம் மூடிட்டு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கொட்டுறாங்க. கொட்டிட்டு பக்கெட்டை ஒரு கவுத்து வைக்கிறாரு. கவுத்து வச்சுட்டு கோபி வந்து பெட்டில் உட்கார்றாரு. அவங்க மாமா குமாரும் பக்கத்துலேயே உட்கார்றாரு. சரிடா மருமகனே சொல்லு, நாளைக்கு வந்து போயிட்டு உன்னுடைய வருங்கால மனைவியை மீட் பண்ண போகிற, என்னென்னலாம் பேச போகிற, எப்படியெல்லாம் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க, வரும்போது இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பா, யாருக்கும் தெரியாத மாதிரி அவங்களுக்கு தனியாக ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணு, அப்போ தான் அவங்க பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ரொமான்டிக் ஐடியாஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் இவங்களுக்கு பாத்ரூம்ல இருந்து தண்ணி சொட்டுற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. இப்போ 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அப்படியே கோபியும் மாமா குமாரும், டேய் நீ பக்கெட்டை கவுத்து போட்ட, டேப்பை க்ளோஸ் பண்ண, நம்ம 2 பேர் மட்டும்தான் ரூமில் இருக்கோம், மெயின் டோர் இங்கே இருக்குது, மெயின் டோருக்கு முன்னாடி தான் பெட் இருக்குது, உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளை தாண்டி யாரும் போல், திரும்பியும் டேப் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குதேடா அப்படின்றாரு அவங்க மாமா. ஆமாம் மாமா அதான் சொல்கிறேன் மாமா, என்னென்னமோ நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல மாமா, சரி வா நம்ம மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து நடந்து போகிறாங்க. பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா டேப்புலேருந்து தண்ணியும் ஒழுகலை, பக்கெட்டு கவுத்து போட்ட மாதிரி தான் இருக்குது, சவுண்டும் கேட்கல. டேய் வேறு ஏதோ பக்கத்து பாத்ரூமில் சவுண்டு கேட்டிருக்கும் போல இருக்குடா, நம்ம தான் ஏதோ வந்து ஒரு மாதிரி ஏதோ வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டோம், வா நம்ம போய் திரும்பி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போய் பெட்டில் உட்காடுறாங்க. டேப்பை வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ஓப்பன் பண்ணி விட்டா சர்ன்னு தண்ணி அடிக்கும்ல, அந்த மாதிரி போகிறது சவுண்டு கேட்குது. ஏய் என்னடா இது இப்படி இருக்கேடா, இப்போ தான் வந்து உட்காந்து யாரா இது மாதிரி டேப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து பக்கெட்லேருந்து தண்ணி ஃபில் ஆகி தண்ணி வாட்டுக்கு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிற சவுண்டு கேட்குது. இவங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இரு ஃபஸ்ட்டு வந்து கேட்போம் எங்கே இருந்து வருதுன்னு கேட்போம், ஏன்னா இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தோம், பக்கெட் வந்து கவுத்து போட்டிருக்கு, யாரும் வரல, சரி வேறு பக்கத்து ரூமில் ஏதாவது இருக்கா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து கேட்குறாங்க. கிளியராக இவங்களுடைய பாத்ரூமில் இருந்து தான் தண்ணி வந்து ஒழுகுறது கிளியராக கேட்குது. மாமா நம்ம பாத்ரூமில் தான் மாமா கேட்குது, சரி இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாம்டா, பயமாக இருக்குடா எனக்கே, வாடா என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு குமார் மாமாவும் கோபியும் போகிறாங்க. மெதுவாக பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. லிட்ரல் ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2வது தடவை பார்க்கும்போதும் கூட பக்கெட்டு கவுந்து தானே இருந்தது, இந்த தடவை பார்க்கும்போது பக்கெட்டு திரும்பி இருக்கு, தண்ணி வந்து பக்கெட் ஃபுல்லாக நிரம்பி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு. இதை பார்த்த உடனே குமார் மாமாவுக்கு கை காலெலாம் நடுக்குது. திரும்பியும் டேப்பை மூடுறாங்க. மூடிட்டு மாமா நான் சொன்னல இந்த இடத்துல என்னென்னமோ நடக்குது மாமா, ஏய் எனக்கு ரொம்ப இவ்வளோ சில்லுன்னு இருந்தாலும் எனக்கு வேர்க்குதுடா, ஜன்னலை திறந்து வரா மாமா, ஜன்னல்லாம் வேணாம் மாமா, அங்கே போகாதீங்க, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்ட்டு. டேய் என்னடா இவன் எதுவுமே பிரச்சனை, கண்ணாடி பிரச்சனைன்றான், பாத்ரூம் பிரச்சனைன்றான், விட்டா நீயே ஒரு பெரிய பிரச்சனைடா, ஜன்னலுக்கு தான்டா போகிறேன், ஜன்னலை திறக்கிறதுக்கு என்னடா பிரச்சனை, போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா போயிட்டு ஜன்னலை சர்ருன்னு ஓப்பன் பண்ணுறாருங்க. சர்ருன்னு ஓப்பன் பண்ணால் ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கருப்பான உருவம் அப்படியே மொட்டை அடிச்சுக்கிட்டு, அதே உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் கம்பியை பிடிச்சி இப்படி நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்படியே ஜன்னலை திறந்த மாமா அப்படியே எகிரி பெட்டு மேலே விழுகிறாருங்க. ஐயோப்பா இந்த சீன் சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்ல இருக்குது, லிட்டலாக அந்த சீனுக்குள்ளே இருக்கேன். ஸோ அந்த மாமா அப்படியே எகிரி வந்து பெட்டு மேலே அப்படி உட்கார்றாரு. உட்காந்துட்டு டேய் என்னடா இவங்க பாடுறா அப்படின்றாரு. பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. கோபிக்கும் அப்படியே கை கால்லாம் நடுங்குது, விட அப்படியே வரும் ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாரு. மாமா ஜன்னலை போய் மூடு மாமா அப்படின்றாரு. டேய் நான் போல, போடா நீ போய் மூடுறா அப்படின்றாரு. மாமா நான் போகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, நான் வேறு எனக்கு கல்யாணம் கூட ஆகலை மாமா, இப்போ தான் மாமா பொண்ணு பார்க்க போகிறேன், ஒன்று தான் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் வந்துருச்சு, டே அதுக்கு நான் என்னடா பண்ணுறது, போமாம்மா ஜன்னலை மூடு மாமா அப்படின்றாரு. டேய் நான் போகலடா, டேய் மருமகனே நான் வயசாகிடுச்சுடா, திடீர்னு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துற போகிறேன்டா, பயமாக இருக்கடா நீ போய் மூடுறான்றார். மெதுவாக கோபி நடந்து போகிறாருங்க. போய் பார்க்குறாரு. பார்த்தா எதுவும் இல்லை. ஆனால் தூரத்தில் இந்த காலி லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குதுன்னு சொன்னல, அந்த சுடுகாட்டில் யாரோ ஒருத்தன் வந்து குழி தோண்டிகிட்டு இருக்கான். டங் 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 குழி தோண்டி, என்னடா யாரா இவன் குழி தோன்றான், இப்போ எதுவும் யாரும் செத்து போய் டெட் பாடியெல்லாம் வரல, இப்போ யாருக்காக குழி தோண்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்தா ஒரு பைஜாமா ஜுப்பா வந்து போட்டிருக்கான். மொட்டை அப்படியே ஷைனிங்காக பலன்னு இருக்குது. ஏய் இது மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுடா அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாப்புல கோபி.
அப்படியே அந்த மொட்டை இந்த பக்கம் திரும்புறாருங்க. திரும்பினா அந்த மொட்டை வேற யாரும் கிடையாது, கண்ணாடியில் ஒரு உருவத்தை பார்த்தாருல அதே மொட்டை இப்போ அந்த இடத்துல குழி தோண்டிக்கிட்டு இருக்காப்ல. அந்த ஆன்மாவை பார்த்த உடனே கோபிக்கு கை காலெல்லாம் நடுங்கி போய் பட்டுன்னு வந்து ஜன்னலை மூடிட்டு வந்து உட்காந்து, மாமா நம்ம பார்த்தோம்ல அதே உருவம் இப்போ பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கு மாமா, அது தோன்றதை பார்த்தா நம்மளுக்காகவே பள்ளம் தோன்ற மாதிரி இருக்குது மாமா அப்படின்னு. டேய் கம்முனுறா, இவன் வேற வாயை வச்சுக்கிட்டு சொன்னாலும் பழிச்சிடும்டா, சொல்லக்கூடாதுடா கம்முனுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கிருந்து நம்ம கிளம்பி சைலண்டாக நம்ம பக்கத்து ரூமில் போயிடலாம், இந்த ரூம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது வாடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து மெதுவாக டோர் பக்கத்தில் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் ஆகலை, டோர் லாக் ஆகிட்டு இருக்கு. டேய் மருமகனே டோர் லாக் ஆயிடுச்சுரா, கோபி வாடா டேய் டோர் லாக் ஆயிடுச்சுரா அப்படின்றாரு. மாமா என்ன மாமா டோர் லாக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கோபி போயிட்டு டோரை இழுக்கிறப்ப டோர் லாக் ஆகிட்டு இருக்குதுங்க. உண்மையாகவே மாமா உண்மையாகவே டோர் லாக் ஆயிடுச்சு மாமா, என்ன மாமா பண்ணுறது அப்படின்னும் போது திடீர்னு அந்த இடத்துல டம 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 டமன்னு சவுண்டு. என்ன சவுண்ட்னா ஜன்னலை யாரோ போட்டு டம 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 டமன்னு அடிக்கிறாங்க. மாமா நம்ம 3வது மாடியில் இருக்கிற மாமா, இங்கே ஸ்லாப்பும் கூட கிடையாது, யாருனாலே நிற்க முடியாது, அப்படி இருக்கும்போது யார் மாமா வந்து ஜன்னலை டம்மு டம்முன்னு அடிச்சுன்னு இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி கோபி அழுக ஆரம்பிக்கிறாப்புல. கோபி அழுகிறது அழுதுகிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாப்புல மாமா என்னமோ கீழே உட்காந்து அவர் பயங்கர அழுதுகிட்டு இருக்காரு. மாமா என்னமோ எனக்கு தைரியம் சொல்லுவேன்னு பார்த்தா உனக்கு நான் தைரியம் சொல்லணும் போல இருக்குது, யோ ஏந்திரியா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுயா, ஐயோ சும்மாரியா நான் வேற ரொம்ப இங்கே பீதியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், மருமகனே கம்முன்னு மருமகனே, அப்படியே சைலண்டாக இருப்போம், சைலண்டாக இருந்தால் அது பாட்டுக்கு வந்து எது வேலை பண்ணணுமோ பண்ணி விட்டு போகும் மருமகனே கம்முன்னு மருமகனும் போது கரெக்டாக கதவை யாரோ தட்டுறாங்க, டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போ தான் டாக் 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 டாக்னு டோர் நாக் பண்ண. டேய் யாரோ டோர் நாக் பண்ணுறாங்கடா, டோர் நாக் பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த பார் திறக்கவே திறக்காது பாருன்னு சொல்லிட்டு டோரை பிடிச்சி டப்புன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. சருன்னு ஓப்பன் ஆகுதுங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வருவாங்களா, ரூம் கிளீனர்ஸ், அவன் ஒரு பையன் வந்திருக்கான். பட்டுன்னு டோரை திறந்தவுடனே அந்த பையன் வந்து டமால்னு விழுகுறாங்க. அந்த பையன் மேலே விழுக கோபி அப்படியே ஐயோ எம்மானு கத்த. அந்த பையன் சார் சார் ஏன் சார் கத்துறீங்க, ஏன் சார் கத்துறீங்கன்னா, டேய் ஹவுஸ் கீப்பிங்கா டே சொல்லிட்டு வரக்கூடாதா சார், அதான் சார் டோர் நாக் பண்ணேன், சார் சார் வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங் நிற்க வச்சுட்டு டோரை லாக் பண்ணுறாங்க. சார் ஏன் சார் டோரெல்லாம் லாக் பண்ணுறீங்கன்னும் போது 2 பேரும் அந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபை பிடிச்சி இந்த ஹோட்டலில் என்ன நடந்தது, இந்த ரூமில் என்ன நடந்தது, உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. சார் எதுவுமே நடக்கலை சார், நார்மலாக தான் இருக்கும், உண்மையாக சொல்லு, சொல்லலைன்னா அவள் தான் உன்னை தொலைச்சிருவேன், இந்த ஹோட்டல் மேலே நாங்கள் கேஸே போட்டுருவோம், ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது, இந்த ஹோட்டல் ரூமில் என்ன நடந்தது, ரூம் நம்பர் 333 என்ன நடந்தது அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அளவுக்கு பிரச்சனை பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, சார் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலோட ஓனர் பையன் வந்து இங்கே வந்தான் சார். அப்போ அந்த பையன் வந்து திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு மொட்டைலாம் அடிச்சுட்டு வந்தான், ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனோட முடியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ரஜினி சார் முடி மாதிரியே இருக்கும், அப்படியே சும்மா தூக்கி போட்டு அதனாலேயே அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி லவ் பண்ணிச்சு. ஸோ கல்யாணம் வந்து ஒரு 2 மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி கல்யாணத்துக்கு முன்னாடி திருப்பதியில் போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இவருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமலே இவர் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டார் சார். மொட்டை அடிச்சுட்டு இவர் வந்துட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கு இவரை. பார்த்த உடனே நீ மொட்டை அடிச்சிருக்க, உன்னோட முடியை பார்த்து தான் நான் லவ் பண்ணேன், உன் முடியே இல்லை, அப்புறம் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும், உன்னை முடியாது, கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேமான ரீசன் சொல்லி அந்த பொண்ணு கல்யாணம் கேன்சல் பண்ணிடுச்சு. இவரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, அந்த பொண்ணு காலெல்லாம் விழுந்து பார்த்தாரு சார், ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கல. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹோட்டல் ரூமில் தான் வந்து அவரே நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டார் சார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இதை வந்து முடிச்சு விட்டாங்க. இந்த ரூமில் தான் சார் அவங்க இறந்து போனார். இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய ஆன்மா வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த ரூம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணியே வச்சுருந்தோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் அப்படியே இருந்தது. இப்போ தான் வந்து பூஜை கீஜெல்லாம் பண்ணி திரும்பியும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 10 வருஷம் மேலே ஆகிடுச்சு. இந்த ஹோட்டல் வேறு ரூம்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. இந்த சீசன் டைம் அப்படின்றதுனால ரூம்ஸ் இல்லைன்றதுனால நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்க, இந்த ரூமை ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம், அதான் இவ்வளோ வாட்டி பூஜை பண்ணிட்டோமே, இதுக்கப்புறமும் அந்த ஆன்மா இருக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓனர் உங்களுக்கு இதை புக் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடப்பாவி உண்மையிலேடா, உண்மையிலே இந்த ரூமில் பேய் இருக்குதா அப்படின்னு. ஆமாம் சார் இருக்குது சார், எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது சார், கதவு தரங்க சார், கதவு திறந்து வச்சிங்கன்னா நான் வெளியே ஓடிடுவேன் சார் அப்படின்றப்பல. சரி இது ஹோட்டல் ஓனரை போட்டு பிடிச்சி செம்ம ஏரியா இருப்போம் சார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார், அவங்க பெரிய ஆள், உங்களால் எதுவும் பண்ண முடியாது, நான் சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவுசெய்து இந்த ஹோட்டலில் ரூம் வந்து காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த உருவம் 2-3 வாட்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 4வது வாட்டி யார் உடம்புக்குள்ளேயாவது பூந்துடும் சார், அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அந்த பையன் வேறு பயம்படுத்துறான். டேய் என்னடா சொல்கிறேன், நான் வேறு ஒரு 3-4 வாட்டி பார்த்துட்டேன்டா சார், அப்போ கண்டிப்பாக உங்கள் உடம்புக்குள்ளே அந்த உருவம் வந்துடும் சார், தயவுசெய்து இந்த ரூமில் இருக்காதீங்க, வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அவங்க நைட்டாக அந்த ரூமை வந்து காலி பண்ணுறாங்க. காலி பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு வேறு ஒரு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து என்கேஜ்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாக கோபி அண்ட் ஒய்ஃபு அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு 2 பசங்க எல்லாருமே சென்னையில் வந்து வாழ்ந்து வராங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கோபியோடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்றாரு. அவர் முக்கியமாக ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வாக ஏன் இருக்குன்னா எக்ஸாக்டாக அவங்க மாமா குமார் இருக்கார் இல்லையா, அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்ற ஒரு அட்ராசிட்டிஸ் தான். ஏன்னா குமார் வந்து ரொம்பவும் தௌலத்தான பர்சனு, ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபிலிம் போட்டுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு அப்படிலாம் உட்காந்துட்டு இருப்பாராம். ஆனால் அன்னைக்கு அவர் பயந்து கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா. அந்த பேயை நினச்சி கூட எனக்கு அவ்வளோ பயம் வர மாட்டேங்குதுங்க. ஆனால் எங்கள் மாமா இப்படி பண்ணாருன்னு நினைக்கும் போது தான் என்னால் என்னுடைய சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனாலேயே இது ரொம்ப மெமரபிள் இன்சிடென்ட்டாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த கதை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த கதையோடைய ஸ்பெஷல் பாயிண்ட் எது, அதுக்கப்புறம் எந்த இடத்த நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ற ஒரு க்யூரியஸான ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். த பெஸ்ட் கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு சேலஞ்சினே வச்சுப்போமே. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.